தமிழ்நாட்டில் 30,000 ரூபாய் கோடிக்கும் மேல் முதலீடு, ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் புதிய தொழில் திட்டங்கள். தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2026-இல் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின்சார வாகனங்கள், விண்வெளி தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, ஆட்டோமொபைல், மின்னணு உதிரிபாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த முதலீடுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்யும் இந்து குழுமம். தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் போக்குவரத்து சார்ந்த தீர்வுகளுக்காக இந்து குழுமம் சுமார் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் சுமார் 500 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய மற்றும் காற்றாலை மின்சார அமைப்புகள், பேட்டரி தீர்வுகள், ஆட்டோமொபைல் மற்றும் பொது போக்குவரத்து சார்ந்த மின்சார இயக்க தீர்வுகள் ஆகியவற்றில் இந்த முதலீடுகள் கவனம் செலுத்தும். கிருஷ்ணகிரியில் அல்ட்ராவயலட் ஆட்டோமோட்டிவ். அல்ட்ராவயலட் ஆட்டோமோட்டிவ் நிறுவனம் கிருஷ்ணகிரியில் தனது முதல் முழுமையான உயர் செயல்திறன் கொண்ட மின்சார மோட்டார் சைக்கிள் உற்பத்தி ஆலையை அமைக்க 779 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 4,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் அக்னிகுல் காஸ்மோஸ். விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் செயல்பட்டு வரும் அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் தூத்துக்குடியில் புதிய தொழிற்சாலையை அமைக்க 400 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 1,500 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என கூறப்பட்டுள்ளது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய திரவ எரிபொருள் இயக்க விண்கலங்களை உருவாக்குவதற்கான அசெம்பிளி மற்றும் ஒருங்கிணைப்பு பணிகளில் இந்த மையம் கவனம் செலுத்தும். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் முதலீடு. ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தூத்துக்குடியில் 250 கோடி ரூபாய் முதலீடு செய்து 500 வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளது. இந்த நிறுவனத்தின் தமிழக தொழிற்சாலை அதன் முதல் வசதியாக அமைய உள்ளது. இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறையில் முக்கியமான முன்னேற்றமாக இது பார்க்கப்படுகிறது. டைட்டன் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் முதலீடு. டைட்டன் நிறுவனம் தமிழ்நாட்டில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீட்டின் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. உயர்தர கடிகாரங்கள் மற்றும் நகைகள் தயாரிப்புடன் மின்னணு தொழில்துறைக்கான உயர்தானியங்கி உபகரண உற்பத்திக்கும் இந்த திட்டங்கள் கவனம் செலுத்தும். செயின்ட்கோபே நிறுவனம் 2,000 கோடி ரூபாய் முதலீடு. பிரான்சை தலைமையிடமாக கொண்ட செயின்ட்கோபே நிறுவனம் தமிழ்நாட்டில் 2,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. கிருஷ்ணகிரியில் புதிய உற்பத்தி மையம் அமைப்பதுடன் காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே உள்ள உற்பத்தி மையத்தையும் விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 600 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லூகாஸ் டிவிஎஸ் 2,500 கோடி ரூபாய் முதலீடு. லூகாஸ் டிவிஎஸ் நிறுவனம் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. சுமார் 400 வேலைவாய்ப்புகள் உருவாகும் இந்த திட்டங்களில் மின்சார வாகனங்கள் மற்றும் ஆட்டோமொபைல் உதிரிபாக உற்பத்தி முக்கிய கவனம் பெறுகிறது. சென்னையில் சூப்பர் மைக்ரோ ஏஐ சர்வர் உற்பத்தி. அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் நிறுவனம் சென்னையில் 477 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. இதன் மூலம் 110 வேலைவாய்ப்புகள் உருவாகும் நிலையில் தமிழ்நாட்டில் அந்த நிறுவனத்தின் முதல் உற்பத்தி மையமாக இது அமைய உள்ளது. குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு பயன்பாடுகளுக்கான சர்வர்கள் உற்பத்தி செய்யப்பட உள்ளன. காஞ்சிபுரத்தில் டெய்ம்லர் முதலீடு. ஜெர்மனியை தலைமையிடமாக கொண்ட டெய்ம்லர் நிறுவனம் தமிழ்நாட்டில் 4,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது. காஞ்சிபுரத்தில் புதிய வசதி அமைக்கப்படுவதுடன் சுமார் 400 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக முதலீடு செய்து வரும் டெய்ம்லர் நிறுவனம் தனது உற்பத்தி மற்றும் தொழில்துறை கட்டமைப்பை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருகிறது. ஜேகே டயர் 5,143 கோடி ரூபாய் முதலீடு. ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் தமிழ்நாட்டில் 5,143 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளது.
காஞ்சிபுரத்தில் அமைக்கப்படவுள்ள இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 3510 வேலைவாய்ப்புகள் உருவாகும். பயணிகள் கார்கள், லாரிகள் மற்றும் பேருந்துகளுக்கான ரேடியல் டயர் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு உற்பத்தி நடவடிக்கைகள் இந்த திட்டத்தில் இடம்பெறும். YKK நிறுவனம் 1651 கோடி ரூபாய் முதலீடு. ஜப்பானை தலைமையிடமாக கொண்ட YKK நிறுவனம் திருவள்ளூரில் 1651 கோடி ரூபாய் முதலீடு செய்து 436 வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளது. உலகின் முன்னணி ஜிப்பர் மற்றும் ஃபாஸ்டனிங் தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றான வின் இந்த முதலீடு தமிழ்நாட்டின் உற்பத்தித் துறைக்கு மேலும் வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவலான் டெக்னாலஜிஸ் முதலீடு. அவலான் டெக்னாலஜிஸ் நிறுவனம் காஞ்சிபுரத்தில் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்து சுமார் 3000 வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளது. மின்னணு உதிரிபாகங்கள் உற்பத்தி இந்த திட்டத்தின் முக்கிய பகுதியாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரில் ஜேடப் விண்ட் பவர். ஜேடப் விண்ட் பவர் கோயம்புத்தூர் நிறுவனம் 175 கோடி ரூபாய் முதலீடு செய்து 100 வேலைவாய்ப்புகளை உருவாக்க உள்ளது. கோயம்புத்தூரில் அமைக்கப்படவுள்ள இந்த உற்பத்தி மையத்தில் காற்றாலை மற்றும் கட்டுமான உபகரணங்களுக்கான கியர்பாக்ஸ் உள்ளிட்ட முக்கிய உதிரிபாகங்கள் தயாரிக்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டின் தொழில்துறைக்கு புதிய வேகம். தமிழ்நாடு முதலீட்டு மாநாடு 2026-இல் கையெழுத்தான இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் பல்வேறு மாவட்டங்களில் புதிய தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்தி மையங்கள் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, திருவள்ளூர், கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் இந்த முதலீடுகளின் மூலம் பயனடைய உள்ளன. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதல் மின்சார வாகனங்கள், செயற்கை நுண்ணறிவு சர்வர்கள் முதல் விண்வெளி தொழில்நுட்பம், ஆட்டோமொபைல் உற்பத்தி முதல் மின்னணு உதிரிபாகங்கள் வரை பல துறைகளில் முதலீடுகள் குவிவது தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. புதிய முதலீடுகள் செயல்பாட்டுக்கு வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் வாய்ப்பும் அதிகரித்துள்ளது.